காவல் கோட்டையாக இருந்ததாக தான் சொல்கிறாங்க. உடனே அழிஞ்சிருச்சு. நாய்க்கராக இருந்தால் இடுப்பில் கத்தி இருக்கும். சீட்டோ எதுவும் கிடையாது, பாறை வந்து தண்டனை கிணறுன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. விளக்கு அதில் ஏற்றி வைப்பாங்களாம். ஒரு 10 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் வியூ. ஹலோ அண்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்டர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஞ்சன்குடி ஃபோர்ட்டுக்கு வெளியே தான் இருக்கோம். இதோ பாருங்கள், அதான் ரஞ்சன்குடி ஃபோர்ட்டு. இப்போ அங்கே தான் உள்ளே தான் போக போகிறோம். ஓகே அண்டர்ஸ், வாங்க உள்ள போகலாம். நம்ம சேனல் புதுசாக பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல்லைக்கு வந்து டேலை போட்டுருக்காங்க, போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே அண்டர்ஸ், அவங்களே போய் பார்க்கலாம். இதுதான் டஸ் என்ட்ரன்ஸு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுருந்துருக்கலாம். இன்னும் பாருங்கள், இது ரொம்ப இதாக இருக்குது. ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்கன்னா கொஞ்சம் பேருக்கு. டஸ் இதெல்லாம் வந்து தண்ணி இருக்கும். இதிலலாம் முன்னெல்லாம் வந்து முதலைகள் வச்சுருப்பாங்க தண்ணி ஊற்றி. அதுக்கான இதுதான் வந்து இது. டஸ் இங்கே பாருங்க, இந்த செவரோட ஹைட்டே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 30 feet இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த செவரெலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஃபோட்டோ சொல்லணும்னா, இதுக்கு வந்து ஒரு மிஸ்ட்ரியான ஃபோட்டோ, இதுக்கான ப்ரூஃப் இது வரைக்கும் எதுவும் கிடைக்க கிடையாது. அந்தளவுக்கு மிஸ்ட்ரியான ஃபோட்டோ, இதை பற்றி எதுவுமே சரியாக கிடைக்கல. ஒரு குழப்பமான கோட்டைனே சொல்லலாம். அதை அங்கே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு வழி போகுது, பக்கத்துலேயும் பெருசாக போகுது. ஓ ஓகே ஓகே அண்டஸ், இது எதுக்கு நான் அதை இப்போ சொல்ல வரேங்க. ப்ளஸ் இந்த வேவ் வந்து யானைகள் குதிரைகள் இந்தமாரி கொண்டு போகிறதுக்கு இந்த வேவ். ஆளுங்க போகிறதுக்கு வந்து செக் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ ஆளுங்க போகிறதுக்கு வந்து இந்த வழியில் போகணும். அதனால தான் எல்லா கோட்டையிலும் பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்கும். இந்தமாரி ராஜாக்கள் போகிறதுக்கு, விலங்குகள் போகிறது, இந்த இதுக்கெலாம் தண்ணி. ஆளுங்க ஊர்லேருந்து வராங்கன்னா செக் பண்ணி அனுப்புவாங்க. இதில் அதனால் உங்களுக்கு இந்த வழி. ஸோ இது வந்து மேலே ஏறிக்கிறதுக்கு, மேலே ஏறி எங்கள் காவலாளிங்க இருப்பாங்க, அவங்க ஏறி போய் நிற்கிறதுக்கு. அது உள்ளே வந்தோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு வசதி இருக்குது. அங்கே ஒன்று இருக்குது, உள்ளேயுமே ஒரு வசதி இருக்குது. அங்கே போய் பார்க்கலாம். அண்டர்ஸ், இந்த கோட்டையை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு 3 போர்ஷனாக பிரிச்சுருக்காங்க. அதெல்லாம் சொல்கிறது 3 பாகமாக பிரிச்சுருக்காங்க. கீழ்கோட்டை, நடுக்கோட்டை, மேல்கோட்டைன்னு 3 பாகமாக இருக்குது. சொல்லணும்னா வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட், இந்தமாரி சொல்லலாம். அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அண்டர்ஸ், இதை தான் வந்து கீழ்கோட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஏறணும். லெஃப்ட் ஏறனே உள்ளே போகும். இதோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இது ஒரு வழி போகுது. அவங்கள்ட்ட மேலே அங்கே ஏதோ இருக்குது, ஏறி பார்க்கலாம். இந்த அப்படியே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் இருக்கு பாருங்க. விநாயகர் சிலை இருக்குது. நம்ம இதில் ஏறி பார்க்கலாம் இப்போ என்ன இருக்குன்னு. இங்கே ஒரு சிவன் சிலை இருக்குது. உடனே அழிஞ்சிருச்சு. சிவன் சிலை மேலே அதை உடஞ்சிருக்கு, கீழே இருக்குது மட்டும்தான் இருக்குது. தென் இது வந்து ஒரு ஆஞ்சநேயர் சிலைன்னு நினைக்கிறேன். ஒரு ஆஞ்சநேயர் சிலை இருக்குங்க. அங்கே உள்ள போகலாம். அண்டஸ், இதுதான் வந்து நடுமேடுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அங்கே மேலே ஒரு பிள்ளையார் இருக்குது, தெரியுதுங்களா? போகலாம். உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு 4 தூண் இருக்குது, இந்த சைடு 4 தூண் இருக்குது. நல்லா இருக்கு அண்டஸ். ஸோ இதுதான் அந்த வழி. இது ஒரு தனி வழி. இது வரவங்க ஊர் மக்களை செக் பண்ணி அனுப்புறதுக்கான வழி இது. இங்கே பாருங்க அண்டஸ், இங்கே ஒரு இது இருக்குது. இந்த தூணில் சிவன் மேலே வந்து மாட்டுலேருந்து பால் வர மாதிரி இருக்குது. தென் வந்து இங்கே சேவல் இருக்குது பாருங்கள், சேவல் இருக்குது. இது ஏதோ ஒரு மண்ணோட சிலை நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து இது நாய்க்கர்லாம் நினைக்கிறேன். நாய்க்கராக இருந்தால் இடுப்பில் கத்தி இருக்கும். நாய்க்கரில் 4 தூண் இருக்குது. இன்சைடும் சேம் 4 தூண் இருக்குது. இது மண்டபம்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதை வரவங்க ஓய்வு எடுக்கிறதுக்கு, அவங்க ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு.
அண்டஸ் இங்கே பாருங்களேன், ஆனால் எவ்வளோ இதாக செஞ்சுருக்காங்கன்னு. பாறையை கட் பண்ணிட்டுருக்காங்க எவ்வளோ அழகா. எல்லாத்துலேயும் இருக்கு பாருங்க. அண்டஸ் ஆனால் பாருங்களேன், இதான் சொல்கிறது, இதுக்கான ஹிஸ்ட்ரியே எனக்கு கிடைக்கல. இங்கே பாருங்கள், இதில் மீன் இருக்குது, இதில் மீன் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயுமே மீன் இருக்குது. டெஸ்ட் நீங்கள் பாருங்கள், தண்ணி வந்து இப்படி போடுறதுக்காக அழகாக அப்படியே பாறையை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து என்ன சொல்கிறது, அந்த இதோ சீட்டோ எதுவும் கிடையாது, பாறையை வந்து இப்படி அழகாடி வைக்கிருக்காங்க. பட் ஆனால் இதுவே கொஞ்சம் பழஞ்சிச்சு. அப்படியே இப்படி பார்த்தோன்னா அதோ அந்த இதை வந்து தண்டனை கிணறுன்னு சொல்லுவாங்க. அதை இதில் வந்து இதுவுமே மிஸ்டேக் தான் இருக்குது. இதில் தண்டனை கிணறுன்னு சொல்கிறாங்க. அது வந்து இதில் டனல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உள்ள டனல் இருக்குது அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படியே பக்கத்தில் வந்தோன்னா அதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வசதி இருக்குது. யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யூஸ் மாதிரி தான் இருக்குது. என்ன சொன்ன தண்டனை கிணறு காமிச்சல, ஸோ அதுக்கான தண்டனை இங்கே தான் இருக்கும். இதில் வந்து தண்ணி ஊற்றி ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். இதில் முதலைங்களை விட்டுருவாங்க. யாரோ தண்டனை தப்பு பண்ணுறவங்க இல்லை அரசுக்கு எதிராக பேசுகிறவங்கள வந்து அந்த கிணத்துல போட்டுருவாங்களாம், முதலையே சாப்பிட்ருமோ. அதோட தான் தண்டனை கிணறுக்கான இதுதான் அது. இதில் தான் போடுவாங்களாம். ஹண்டர்ஸ், நான் இப்போ ஒரு விஷயம் நோட் பண்ணேன், இதோ காமிக்கணும் பாருங்கள். இதோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீரர்கள் வந்து வரைஞ்சி அட்டாக் பண்ணுறதுக்காக இந்த இது நம்ம உள்ளே போக முடியுமா? உள்ளே வந்துட்டேன். நீங்கள் பாருங்கள், இப்படி தான் நினைக்குவாங்க வந்து. அவ்வளோதான்ட்டு இதோ கீழே வந்தாலும் இங்கேருந்து தெரியும். எப்போ நின்றுக்கிட்டாலும் உள்ளே வரவங்க அட்டாக் பண்ணலாம். அப்படியே ஹண்டர்ஸ், இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்து நடுக்கோட்டையில் இருக்கிறது. இதுக்கு மேலே மேல்கொட்டின்னு ஒன்று இருக்குதோ, அது வந்து மேல்கொட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து அங்கே இருக்குது. நம்ம இங்கேயே என்ன வச்சுருக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அங்கே பாருங்கள், வியூ டவர் மாரி இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். ஹண்டர்ஸ், இதோ அங்கே ஒரு வியூ டவர் இருக்குது, இதோ இங்கே ஒன்று இருக்குது. இப்போ எதாவது பார்த்துட்டு வந்தோம். ஓகே ஹண்டர்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே போகலாம் ஹண்டர்ஸ். இப்போ மேல்கொட்டிக்கு போகலாம் ஹண்டர்ஸ். இங்கே ஒரு வழி போகுது, மேலே போய் பார்க்கலாம் எப்படி போகிறது. காற்று பயங்கரம் வீசுது. ஹண்டர்ஸ், மேல்கொட்டிக்கு போகிறதுக்கான வழி இது தான். அதை மேல்கொட்டிக்கு போகலாம். நீங்கள் பாருங்க ஹண்டர்ஸ், எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குது பார்க்க. ஹண்டர்ஸ், நம்ம மேல்கொட்டிக்கு வந்துட்டப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்தோடனே சேம் அதே தான். இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, 4 தூண்கள், அதே 4 தூண்கள் தான் இங்கே இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் இதில் ஒரு ஹைலைட்டர்லாம் இங்கே பாருங்கள். இது வந்து விளக்கத்தில் ஏற்றி வைப்பாங்களாம், பார்க்க சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இருந்தது. அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் உள்ளே வந்தோடனே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு வாட்ச் டவர். இது வாங்க, நான் கிட்ட வந்து காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பெரிய கிளியராக சொல்கிறேன். ஓ, இது ஒரு வாட்ச் டவர் அண்ட் நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம். நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் வியூ. 10 to 8 கிலோமீட்டர்ஸுக்கு வியூ ஃபுல்லாக தெரியும். எங்கேருந்து எதிரி வந்தாலும் இங்கேருந்து அட்டாக் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து பீரிங் வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. இந்த இடத்துல பீரிங் இருந்ததாக சொல்கிறாங்க, இதெல்லாம் வச்சுருந்ததாக சொல்கிறாங்க. இதோ இங்கேருந்து 8 கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கே ஒரு வாட்ச் டவரு, அங்கே ஒரு வாட்ச் டவருக்கு பாருங்கள், அது ஒரு வாட்ச் டவரு, இதோ அது ஒரு வாட்ச் டவரு, இது ஒரு வாட்ச் டவரு, எத்தனை வாட்ச் டவருக்கு பாருங்கள். புரியாத ஒரு விஷயமா இருக்குன்ட்டு. ஏன்னா அது வந்து இது வந்து இந்த கோட்டையில் ராஜா நாயுடு இருந்ததை தவிர இது வந்து வெறும் ஒரு காவல் கோட்டையாக இருந்ததாக தான் சொல்கிறாங்க. எந்தளவுக்கு ஒன்றும் தெரில. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். அடுத்த என்ன இருக்குது அந்த ஸ்கில் வந்து இங்கே தண்ணி இருக்குது பாருங்கள் அப்படியே. இது வந்து அந்த காலத்தில் ராஜா ராணி குளிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எதுவும் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் கிடையாது நம்மள்கிட்ட. தென் இது வந்து வீரர்கள் வந்து
குடிக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம கரெக்டாக ப்ரூஃப் எதுவுமே கிடையாது இதுக்கு. ஆனால் இந்த தண்ணி வந்து இங்கே இருக்குது. ஹண்ட்ரஸ் தண்ணி சைடு வந்தீங்கன்னா அது இங்கே 2 ரூம் வந்ததுக்கான அடையாளம் இருக்குது பாருங்க. அங்கே ஒன்று வந்துருக்கு, அங்கே ஒன்று வந்துருக்கு. பட் ஆனால் இப்போ எதுவுமே இல்லை, பேஸ்மெண்ட் மட்டும் தான் இருக்குது. ஹண்ட்ரஸ் தான் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அது செம்ம அண்டர்ஸ்டிங்காக இருக்காருங்க, போய் காமிக்கிறேன். ஹண்ட்ரஸ் இது இருக்குங்க. இதுவுமே வந்து தண்டனை கிடங்கு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து ஆளுங்களை போட்டு மூடிடுவாங்களாம். மூடிட்டாங்கன்னா வந்து உள்ள வெளிச்சமே போகலாம், நிற்க கூட முடியாது, உட்காந்தா இருக்கணுமா. இதுக்குள்ளே 4-7 பேரை போட்டுருவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சேமிப்பு கிடங்காக இருந்துச்சு, ஸ்டோரேஜுக்காக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு தான் சொல்கிறேன், இந்த கோட்டையை பற்றி ப்ரூஃப் எதுவுமே கிடைக்கல ஒழுங்கா. அப்படி தான் இருக்குது. எனக்கு உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். ஹண்டர்ஸ் அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தோம்னா அதோ அந்த ரஞ்சன்குடின்ற கிராமமே அவ்வளோ சூப்பராக தெரியுது இங்கேருந்து பார்க்க கம்ப்ளீட்டாக. ஓகே டஸ், இப்போதைக்கு இவ்வளோ தான் இந்த ஃபோர்ட்டில் இருக்குது. எந்த ஒரு இடத்தையும் காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே டஸ், ஆனால் உனக்கு சொல்ல மட்டும் விரும்புகிறேன், இங்கே வந்தீங்கன்னா யாரும் இங்கேயும் கிறுக்காமல் இருங்க. அது எது கிறுக்கிறீங்க, அது எதனா இருக்குன்னு தெரிய மாட்டுது. ஸோ வந்து இங்கே நீங்கள் எழுதாதால உங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, சரிங்களா? எல்லாம் ஏன் திட்ட தான் போகிறாங்க. ஸோ எதுவும் கிறுக்காதீங்க, இங்கே வந்து எதுவும் பண்ணாதீங்க, வந்து பார்த்துட்டு போங்க அப்படிருங்க. ஓகே டஸ், முடிஞ்சிருக்கும். இந்த ஃபோட்டோ கவர் பண்ணியிருக்கேன், வீடியோ போகிறோம் பாருங்கள். ஓகே டஸ், நம்ம சேனல் புதுசாக இருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் ஆலோ போட்டுக்கோங்க, அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தென் வந்து தமிழ் அந்த ஹிஸ்ட்ரிகளை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புளெலாம் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். கொஞ்சம் ஃபோர்ட் ரிலேட்டட் வீடியோஸ், தமிழ் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டஸ், வாங்க கிளம்பலாம்.